வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரம். இந்த விவகாரத்தில் பாஜக சரியான ஒரு தமிழக பாஜக சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, தடுமாறிடுச்சு. இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நயினா நாகேந்திரலாம் போனார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமோ, செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறதோ, ஒரு ஆவேசமும் இல்லாமல் அவர் அமைதியாக அவர் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவரால் பாஜக கட்சியை இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல அவரால் ஸ்கோர் பண்ணவே முடியல. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம். பாஜக கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். கார்த்திகை தீபத்தை அந்த தூணில் ஏற்றிருக்க முடியும். ஆனால் அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அண்ணாமலைனாலும் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையை அமித்ஷா வர சொல்லி பேசி, என்ன இது இந்த சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செய்தியாளர் சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கமலாலயத்திலே உட்காந்து தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலைக்கு எதிரான நபர்கள் எல்லாமே உட்கார்ந்துருந்தாங்க. உட்காந்து அவங்க அண்ணாமலை பேசுகிறத கேட்டாங்க. இந்த மாதிரி தான் ஏன் நமக்கு பேச தெரிய மாட்டேங்குது, மனுஷன் எப்படி புள்ளி விவரங்களோட பேசுகிறான் பாரியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் இருந்தது. அண்ணாமலை என்ன பேசினார், திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு சொந்தமான மலை தான் அது. அது எல்லாமே சொன்னது தான், தொல்பொருள் ஆராய்ச்சியில் எல்லாமே சொன்னது. சிக்கந்தர் தர்கா இருக்குது, நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லும் பாதை, இந்த 3 தான் அந்த தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறது 2014 2017 ஆண்டில் வெளியான தீர்ப்புகள் உண்மையை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய சொந்தமான இடம். தர்காவில் இருந்து பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் தள்ளி தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி பிரச்சனை அப்படின்னா யார் முடிவு பண்ணணும்? தர்கா தான் முடிவு பண்ணணும். இது மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்கிறாங்க, அவங்க தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரு. அதுக்கு தமிழக அரசு தடை விதிக்குது. 144 தடை உத்தரவு பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாயப்படி அன்றைக்கி ஒரு தீபம் ஏற்றிட்டு அவங்க பாட்டு போயிருந்தால் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. இது பெரிய விஷயமா ஆயிருக்காது. ஆனால் இதை திமுக என்ன செய்யுது, மத கலவரத்தை உருவாக்குறாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை 2வது நாள் தீர்ப்பும் பார்த்திங்கன்னா ராம ரவிக்குமாருக்கு சாதகமாக வந்துச்சு. தீபம் ஏற்றலாம், கண்டிப்பாக ஏற்ற விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் இராணுவ படை அதையும் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே 144 தடை உத்தரவு, காவல்துறை மேல்முறையீடு போயிருக்காங்க, அதனால் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தடுத்துட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாரு, பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்னடா இது சிறுபான்மையினரின் பாதுகாவலர் சிறுபான்மையினருக்கு எதிராக ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இதை பாஜக கையில் எடுத்துருச்சு. பாஜகவோட கூட்டணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கூட்டணி கட்சி தர்மத்தின்படி நம்ம செயல்பட்டு ஆகணும்ல அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருக்குது. தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண் ஒரு 50 அடி தள்ளி இருக்கிற ஒரு தூணில் விளக்கேற்றுறதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது. உடனே மற்ற இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க போகிறவங்க இந்த இது மட்டும் தீபம் மட்டும் ஏற்ற மாட்டாங்க, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, தர்காவுக்கு இது பண்ணுவாங்க, அயோத்தி மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. சரி, இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு யார் பிரச்சனை பண்ணணும்? தர்காக்காரங்க சொல்லணும், இது மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இல்லை இஸ்லாமிய அமைப்புகள், அதை தர்கா வச்சு நடத்துகிற இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணணும், அவங்க மேல்முறையீடு பண்ணணும். ஆனால் யாருமே மேல்முறையீடு போகல. ஆனால் இந்த திருப்பரங்குன்ற கோயில் சொத்துக்களை நிர்ணயம் பண்ணுற அறநிலைத்துறை இருக்குல்ல, அந்த இதில் இருக்கிற செயல் அலுவலர் இவர் மேல்முறையீடு போகிறார். இவர் எப்படி மேல்முறையீடு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு தான். அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சராக யார் இருக்கா? சேகர்பாபு யார்? அவர் அல்லேலியா குரூப்பு கிறிஸ்டவர். அவர் எப்படி அறநிலைத்துறை அமைச்சராக போட்டிங்க அப்படின்னா, காவி வேஷ்டியும் கழுத்தில் கொட்டையும் மாட்டிக்கிட்டு பட்டையும் போட்டுக்கிட்டு அவர் சும்மா அப்படியே இந்து அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதை நம்ப முடியுமா? நம்புகிறாங்களே. திமுக அரசு இப்படி ஒரு செட்டப் பண்ணி ஒருத்தரை அறநிலைத்துறை அமைச்சராக உள்ளே தள்ளி விட்டுருச்சு. அதை தள்ளி விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, கருவறை வரைக்கும் போகிறாரு. வேற ஒருத்தராக இருந்தால், ஒரு பாதிரியாராக இருந்தால், இல்லை இவர் அல்லேலியா குரூப்பாக இருந்தால், இவங்களெல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளே விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இவங்க போக மாட்டாங்க. ஆனால் இவரை ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக போட்டு திமுக கோயிலுக்குள்ளே அது இந்து கோயிலுக்குள்ளே கருவறை வரைக்கும் போகுது. கருவறையில் போய் ஒரு பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காரா? அங்கே நின்றுக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவரை எப்படி அறநிலைத்துறை அமைச்சராக போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்துக்களை எல்லாம் சேகர்பாபு தான் கரெக்டாக பண்ணுவார். சேகர்பாபு கோயில் சொத்துக்கள், இந்து கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தாதான் அவருக்கு திருப்தி. அதே கிறிஸ்தவ கோயில்களுக்கெல்லாம் உள்ளே நுழைய முடியாது. அந்த கோயில்களெல்லாம் கொள்ளையடித்தா அது பாவம் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே இருக்க சொத்துக்களை ஆட்டையை போடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அறநிலைத்துறை அமைச்சராக போட்டிருக்கிறாங்க.
தீபத்தூணில் போய் ஒரு தீபம் ஏற்றுறதுல என்ன ஒரு பிரச்சனை ஆகிடப்போகுது? ஒரே நாளில் பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த பிரச்சனை அதுக்கப்புறமா இது பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்குனது யார்? திமுக அரசு தானே ஆயிருக்கு. இதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு. செயலாளர் ஏன் போய் மேல்முறையீடு பண்ணுறாரு? திமுக அரசு கொடுக்குற அழுத்தம். இது வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆண்டாண்டு காலமாக சொன்னது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறதுனால யாருக்கு திருப்தி? அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு வந்து திருப்தி. அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறது தான் திமுக அரசோட நோக்கமே. இவர் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாரு. உடனே ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி என்ன செய்கிறாரு? சிக்கன் பிரியாணியோட வந்துடுறாரு. சிக்கன் பிரியாணியோட வந்துக்கிட்டு படிக்கட்டில் உட்காந்து திங்கிறாரு. என்னையா அது அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா திமுக அரசு அவருக்கு ஆதரவாக செயல்படுது. காவல்துறை வந்து அதுக்கப்புறமா பல பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த முக்கியமான நெல்லித்தோப்பில் வந்து ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போதைக்கு பஞ்சாயத்து ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நயினா நாகேந்திரன் சரியாக கையாள முடியல. அவரால் கையாளுறாரு, அவர் போகிறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து பெரிய அளவில் அவர் வந்து ரியாக்ட் பண்ண முடியல. இந்த ரியாக்ஷன் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரலை அப்படிங்கிறது தான். இது வந்து என்னென்னா, இந்த விஷயத்தை வெளியே வச்சு நடத்தின ராம ரவிக்குமார் கூட இதே விமர்சனத்தை சொல்லியிருக்கிறார் பாஜக மேலிடத்தோட. இது மாதிரி வந்து அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி ரூட்டில் கொண்டு போயிருப்பார். சட்ட ரீதியாகவும் சரி, மற்றபடி வந்து ஒரு மாசை காட்டணுங்கிறதையும் காட்டியிருப்பார். கண்டிப்பாக இது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பாரு. ஆனால் நயினா நாகேந்திரனால் முடியல அப்படிங்கிற மாதிரி ராம ரவிக்குமார் வந்து பாஜக மேலிடத்தோட சொல்லியிருக்கிறார். அப்புறமா பாஜக மேலிடம் என்ன செஞ்சு, இப்போ தேர்தல் நேரம், மாநில தலைவரெலாம் இப்போதைக்கு மாற்ற முடியாது, அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லிக்கு வர சொல்லி டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அண்ணாமலைகிட்ட பேசும்போது அண்ணாமலை திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக திமுக அரசு எடுத்தது நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அதை வந்து எப்படி ஒரு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு வந்து எப்படி ஒரு மாநில அரசு வந்து எதிர்க்க முடியும்? அது இல்லாமல் வந்து அதை செயல்படுத்த முடியாமல் போகிறது, அதனால என்ன பலன்கள், என்னென்ன நடவடிக்கை முதலமைச்சர் மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் வந்து அண்ணாமலை அமித்ஷாட்ட கொடுத்துருக்கிறாரு. அமித்ஷாட்ட கொடுத்த பிறகு அண்ணாமலைகிட்ட வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இந்த இதில் வந்து பாஜக வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இந்து மக்களோட ஓட்டுகளை நம்ம வாங்கியிருக்கணும். சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து நம்ம குறி வச்சு நமக்கு வந்து உழுவாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சிறுபான்மையினர் மக்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, அண்ணாமலை வந்து இந்த தர்கா சம்மந்தப்பட்டமான கேஸுகள், இது நடந்த தீர்ப்புகள், இது சம்மந்தமாக என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி விவரங்களோடு எடுத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டார். பேசின பிறகு இப்போ என்னன்னா, அதிமுகவுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த பட்டத்தை வச்சிருக்கிறவங்களுடைய சிறுபான்மையினருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ என்ன செய்கிறாரு? செல்லூர் ராஜை விட்டு பேச விடுறாரு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எங்கள் கூட்டணி கட்சி ஒரு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் எங்கள் நட்பு ரீதியாக வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க, அவரை போய் பார்க்க போனோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் வந்து எல்லா மதத்தையுமே இதை ஆதரிக்கிறோம், மத சார்பற்ற இயக்கம்ங்க இதை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று ஆதரித்தா இந்துக்களை ஆதரிங்க, அந்த தர்காங்கன அந்த தீபத்தூண் வந்து கல்வெட்டு, இது எல்லைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லைக்கல்லுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எல்லைக்கல் கிடையாது அப்படின்னாவது பேசுங்க. இது இல்லை எல்லைக்கல்லுன்னாவது சொல்லுங்கள். அவங்க திமுக தரப்பில் வந்து அது எல்லைக்கல்லுன்னு சொல்கிறாங்க. எல்லைக்கல்னா ஒரு இடத்துல மட்டும்தான் எல்லை வைப்பாங்களா? எதுக்காக எல்லை குறித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கணும்ல. எல்லைன்னா 4 கல் இருக்கணும், எல்லை குறிக்கிறோன்னா. அந்த மாதிரி 4 கல் அங்கே இருக்குதா? இது தீபம் ஏற்றுனதுக்கான அடையாளங்கள் இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வழக்கமாக வந்து வேறு இடத்துல வந்து தீபம் ஏற்றுறோம், அது கார்த்திகை தீபம் நாங்கள் ஏற்றிட்டோம், முறைப்படி ஏற்றிட்டோன்னு செயலாளர் சொல்கிறாரு. என்ன இதெல்லாம் நடக்குது? திமுக அரசுக்கு பயந்துட்டு எல்லாருமே செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அண்ணாமலையோட குற்றச்சாட்டாக இருக்குது. இதை வந்து அண்ணாமலை கையில் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் அண்ணாமலை அடிக்கடி வந்து செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கலாம். செய்தியாளர் சந்திப்பில் திமுகவுக்கு எதிராக ஒரு மாசை காட்டுவார் அப்படின்னு சொல்லிது. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து திரும்பவும் வந்து அண்ணாமலை வெஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி மாறுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அண்ணாமலையோட பேச்சை டிவியில் கேட்டிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.